அரைக்கீரை வாங்கி சுத்தப்படுத்தும்போது முத்துன தண்டு பகுதியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு இலைகளையும் பிஞ்சு தண்டு பகுதிகளையும் எடுத்து அரைக்கீரை கடையில் செய்கிறதுக்கு பயன்படும். அப்படி இலையெல்லாம் தான் செஞ்சு எடுக்கும்போது தண்டுகளை பத்திரமா எடுத்து வச்சு அந்த தண்டில் அரைக்கீரை சூப்பு செய்யலாம். அரைக்கீரை வாங்கி சுத்தப்படுத்திட்டு அதை 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு அரைக்கீரை கடையிறதுக்காக ஒரு மண்சட்டியில் எடுத்து வைக்கிறேன். இன்னைக்கு அரைக்கீரை கடைஞ்சிட்டு நாளைக்கு அரைக்கீரை தண்டில் சூப்பு செய்கிறதுக்காக எடுத்த தண்டுகளை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருவேன். அப்போ ஒரு நாள் கீரை வாங்கினா 2 நாள் சத்துள்ள உணவு நமக்கு கிடைக்கும். அரைக்கீரை பாரம்பரிய முறையில் எப்படி கடையணும்னு ஏற்கனவே வீடியோவா என்னோட சேனல்ல பதிவு செஞ்சிருக்கேன், அதையும் பாருங்க. இன்னைக்கு நேற்று எடுத்து வச்சிருந்த அரைக்கீரை தண்டுல இருந்து அரைக்கீரை தண்டு சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தண்டுகளை ஒரு கடாயில போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கூடவே தேவையான அளவு சீரகம், மிளகு, பூண்டு தட்டி போட்டு கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு ஒரு தக்காளி பழத்தையும் பிசைஞ்சு விடணும். தக்காளி பழத்தை பொடியா நறுக்கியும் போடலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதையும் அதில் சேர்த்துக்கிறணும். 10-20 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா தட்டி போடணும். இப்போ கீரைத்தண்டு சூப் செய்யறதுக்கு கீரைத்தண்டு கூட சீரகம், மிளகு, பூண்டு, மஞ்சத்தூள், தக்காளி பழம், பாசிப்பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நிறைய தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு இப்படி பாதி அளவுக்கு வத்தி வரவும் அடுப்பை அணைச்சிடணும். இப்போ இதில் இருக்கிற தண்ணியை எடுத்து வடிக்கணும். வடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு டம்ளருக்கு பின்பகுதியை வச்சு அழுத்தணும். இப்படி அழுத்தும் போது கீரைத்தண்டெல்லாம் இந்த அளவுக்கு சக்கையாகி தண்ணி எல்லாமே கீழே இறங்கிரும். இப்படி வடிகட்டி எடுத்த கீரைத்தண்டு சூப்பு கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி போட்டு சத்துள்ள கீரைத்தண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போடாமலும் குடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.